முக்கியமான பதிவு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரா போல பக்தி உள்ளவனை நிச்சயமாக பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். 100% 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய சனீஸ்வரவான் வந்துட்டால் உடனே வேலை கொடுக்கும். அரசாங்க பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள், இரண்டு தரப்பை சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வரும். போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் சனி பகவான்கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் ஒழிச்சிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஒழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தண்டனை பேர். சனீஸ்வர பகவான் உங்களை இயக்க போகிறார், உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாருங்கிறது தெளிவாயிடுச்சு. அதுவே நாம் செய்கிற ஒரு நன்றி கடன் மாதிரி அது பரிகாரம் ஆகிடும். ஆகவே நீங்கள் வந்து 58 to 60க்குள் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்காதீங்க. கவனமாக இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இனி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பொறுப்புக்கு போட்டி போடும்போது உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். அவங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக தரிசனம். அதுக்குமே முக்கியமான விஷயம் வந்து ஜனனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். முக்கியமான பதிவு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். உலக நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் மேசராசி நேயர்களுக்கு சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரா, அவரை கண்டு நாம் வந்து பயங்கொள்வது சரியா தப்பா? சனி ஈஸ்வரன் அப்படின்னாலே ஈஸ்வரனின் பிள்ளை என்று பொருள். ஈஸ்வரன் எப்படி நம்மளை வந்து பாதுகாத்து வருவாரோ அதே போல தான் சனீஸ்வரனும் நம்மளை பாதுகாக்கவே படைக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு நீதி தேவன். நீதி தேவன் என்றால் நம்மளெல்லாம் உருவாக்கிய ஈஸ்வரனையே சமமாக பாவித்து நன்மை தீமை செய்தவர். அதில் அவர் வெற்றி பெற்றதுனால தான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்று பெயர். நீதி தவற மாட்டார் என்பதுதான் அதோடைய பொருள். நீதி தவற மாட்டார் என்ன அர்த்தம்னா, நல்லவர்களை பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார், கெட்டவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீர்வார். ஏன்னா இன்னைக்கு தவறுகளை ஈஸியாக செய்துட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள், அவரவர்களுக்கு தகுந்த இடத்துல. அப்போ ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது தண்டனை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா தவறுகள் அதிகமாகும் தானே. சட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க, பணத்தால் தப்பிச்சுக்கிறாங்க, பழக்க வழக்கங்களால் தப்பிச்சுக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்குன்னே பல வழிகளை மனிதர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, எது தவறு செய்துட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு. ஆனால் நீதி தேவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சனீஸ்வரவான் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் முற்பிறவியவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் இந்த பிறவியில் நமக்கு நன்மை தீமை செய்ய போகிறார். அப்போ இந்த பிறவியில் நாம் என்ன செய்கிறோங்கிறத கண்டுபிடிக்க இருப்பாரா என்ன? அதனால் தவறு செய்தால் தண்டனை வழங்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நாம் நல்லவராக இருந்தால் அவருக்கு நமக்கு பெரிய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கை நாயகன், நவக்கிரக நாயகன், ஆதியும் அந்தவுமாகி இருக்கக்கூடியவர். அப்போ நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அவருடைய நம்ம வாழ்க்கையில் சஞ்சாரம் செய்யும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஷ்டம சனி நடக்கும்போது, 7.5 சனியாக இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் முற்பிறவிக்கான நன்மை தீமையவும் இப்பிறவியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அவர் செய்து கொடுப்பார். அதற்கு பேர் வந்து அனுபவம் என்று பொருள். அந்த அனுபவத்தை வாரி வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம் குற்றவாளியாக பார்ப்பது எவ்வளோ பெரிய குற்றம், அல்லது அவரை கண்டு நம்ம பயப்படுவதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அவரை கண்டு நாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பக்தி உள்ளவனை நிச்சயமாக பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார். தர்ம சிந்தனை உள்ளவரை நிச்சயமாக தண்டிக்க மாட்டார். ஏன்னா தர்மத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர்.
பக்திக்கு அவர் எப்போவுமே தலை வணங்குவார். அதனாலேயே விநாயகப் பெருமானை அவர் பிடித்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் அறிவுபூர்வமாக தப்பிச்சுக்குவார். நம்மளுடைய இறை வழிபாட்டில் முதல்ல மேலே பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லைங்களா, ஈஸ்வரின் பிள்ளை அல்லவா, அறிவுபூர்வமாக தப்பிச்சுக்குவார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஆஞ்சநேயர், அவர் மிகப்பெரிய பக்திமான், ராமனின் பக்திமான். ராமருடைய அவருக்கு எப்படி பேர் சொல்லுன்னு தெரியல, ஈடு இணையில்லாத ஒரு பக்திக்கு சொந்தக்காரனா அது அனுமன் தான். அவரையும் சனீஸ்வர பகவான் பிடித்ததில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றில். அப்போ நாம் யதார்த்தமாக நம்ம கடவுளெலாம் கிடையாது. தர்மவானாக இருந்தோம்னா, உண்மையாக இருந்தோம்னா, நேர்மையாக இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கை பாடத்தை தான் கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு, மேச ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி என்னவாக இருக்கும், எப்படி அமைய இருக்கிறது, யார் யாருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு முன்னாடி சுருக்கமான முன்னுரையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேசராசி நேயர்களுக்கு 6/3/2026 அன்று காலையில் திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகிறார். அவர் 7 சனியாக ஸ்டார்ட் பண்ணுவார். 7 சனி ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தை பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். குழந்தை பருவம், குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு பிணிகள் நெருங்கும், சளி பிடிக்கிறது, காயம்படுறது, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளை குழந்தை பருவத்தில் கொடுப்பார். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களை பெற்றோர்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக பள்ளி பருவம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது பிரச்சனைகள் இல்லை. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிப்பவர்கள், இந்த 3 கட்டத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும் தானாகவே. சனி பகவான் வந்துட்டார், சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100% 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக சிரத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் உறுதியாக வாங்கிடலாம். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடலாம். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால் இந்த 3 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில், அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து டியூஷன் போக்குவரத்து வச்சு அவங்கள படிக்க வைங்க. உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்துக்குங்க. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக்க சொல்லுங்கள். படிப்புக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்லா ஊக்குவிக்கணும். அது மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அவங்கள மேலும் மேலும் கவனமாக இருக்கும்படி செய்யணும். அதுக்காக குழந்தைங்களை திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, பயமுறுத்தவும் கூடாது. ஆகவே இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் மிகவும் கவனமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். அடுத்ததாக படிப்பை முடிச்சிட்டேன் சார், டிகிரி வாங்கியாச்சு, இறுதி ஆண்டு 2026ஆம் ஆண்டு நான் படிப்பை முடிச்சாச்சு, டிகிரியை கையில் வாங்கியாச்சு, பட்டத்தை கையில் வாங்கியாச்சு, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும். நான் பெரிய வேலைக்கு போகணும், பெரிய சம்பளம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருக்கும். அது நியாயமான சிந்தனை தான். ஆனால் சனீஸ்வரவான் வந்துட்டால் உடனே வேலை கொடுக்க மாட்டார். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பட்டம் வாங்கியவர்கள் அனைவரும் கிடைக்கும் பணிக்கு சென்று விடவும். கிடைக்கும் பணிக்கு சென்று அங்கேருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி உங்களை நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா போகும்போதே பெரிய வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இது கவனத்தில் வச்சுக்கோங்க. இது என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்ததாக தனியார் பணியில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள், 2 தரப்பை சார்ந்தவர்களும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வரும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை வராத அளவுக்கு உங்களை நீங்கள் எந்த மாதிரி பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் சனீஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன காயப்படுத்துவார், வந்துட்டேன் அப்படின்பார். அது மாதிரி. அதனால் 100% பணியில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மீது குற்றம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. மற்றதை சனி பகவான் பார்த்துக்குவார். ஏன்னா நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனை என்பது வராது. வேலையில் பளு அதிகமாகும். அதனால்
அனுபவம் தருவதற்கு தானே அவர் வரார். ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஊழியர்களை கஷ்டப்படுத்தி விட்டுருவார். நல்லபடியாக பணி செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். அப்போ இனிமேல் சனி பகவான்கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தண்டனை பெருசாக இருக்கும். சில பேர் கையெழுத்தை போட்டு வெளியில் வந்துடுவாங்களாம். இப்படிலாம் ரொம்ப நாள் வந்துட்டு நடந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி மிகப்பெரிய அளவில் தண்டிச்சிருவார். உண்மையாக உழைத்தவர்களுக்கு பணி உயர்வு கொடுப்பார், சம்பள உயர்வு கொடுப்பார். இப்போ முக்கியமான குறிப்பு என்னென்னா, இந்த 58-60 அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பணி ஓய்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்களுக்கு நான் சமீபத்தில் கண்ட ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் அம்மா ஒரு மேடம், மகர ராசி நேயர், சமீபத்தில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கரெக்டாக 60வது வயசு ஆச்சு. அம்மாட்ட கேட்டேன், எப்போம்மா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு. ஜனவரி மாதம் இறுதியில் ஆகிறேன்ப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 1000 மடங்கு கவனமாக பத்திரமாக இருந்து பாதுகாப்பாக வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நான் இப்படி சாதாரணமாக சொன்னேன், அவ்வளோதான். இப்போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவுங்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆகவே என்னுடைய அனுபவ கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உங்களை இயக்க போகிறார், உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாருங்கிறது தெளிவாயிடுச்சு. 35 ஆண்டுகள் உழைச்சாச்சு, 30 வருஷம் உழைச்சாச்சு அப்படின்னா 2 வருஷம் போனால் போயிட்டு போகுது. இது வந்து அனுபவம், பரிகாரம் மாதிரி அதுக்கு பேர். 58க்கும் 60க்கும் இடையிலேயே நீங்கள் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அது அவரவருடைய விருப்பம். இது என்னுடைய அனுபவ கருத்து தான். நீங்கள் ஒரு அனுபவத்தை கற்றுட்டு இருக்கும்போது நான் ஜோதிட துறையிலேருந்து கற்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா. அதனால் இதெல்லாம் வந்து பரிகாரங்கள். ஒரு வேலையை வந்து நாம் விட்டுட்டு வெளியில் வரோன்னா சனி பவனுக்கு அதுவே நாம் செய்கிற ஒரு நன்றிக்கடன் மாதிரி அது பரிகாரம் ஆகிடும். ஆகவே நீங்கள் வந்து 58 to 60க்குள் இருக்கக்கூடியவர்கள் முழுமை செய்து விட்டு வந்துடலாம் அப்படின்னா முழுமை செஞ்சுட்டு வாங்க. என்னுடைய கருத்து உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்ல தசாபத்தி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் நீங்கள் 60 வயசு வரைக்கும் இருந்துட்டு வரலாம். தசாபத்தியும் சாதகமாக இல்லாமல் உங்களுடைய 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கும் காலத்தில் தர்ம சங்கடத்தை சந்திக்காதீங்க. கவனமாக இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. தனியார் மற்றும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா முன்கூட்டியே இடமாற்றம், பணிமாற்றம் இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்ததாக முக்கியமான தகவல், அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து அரசியல்வாதிகள் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் இன்றைக்கி அரசியல் துறையில் இருக்கிறாங்க. இனி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பொறுப்புக்கு போட்டி போடும்போது மிகவும் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதில் மிகப்பெரிய யோகம் இருக்கிறதா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். அப்படி அரசியலில் ஈடுபடும்போது யோக தசைகள் இருந்தால் கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்க தான் செய்யும். அப்படி ஒரு வேளை தவறினால் மிகப்பெரிய இழப்புகள் சந்திக்க வேண்டியிருக்கும். மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும். ஓகே, 60 வயது கடந்தவர்களுக்கு 7 சனி 3வது சுற்றாக வரும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். அவங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக தரிசனம் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்துட்டு முதலாளிகள்னு ஒருத்தங்க இருப்பாங்க. முதலாளிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. 30 வருஷம் சிறப்பாக தொழில் நடந்தது சார், திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, சரிவு வந்துருச்சு அப்படிம்பாங்க. இவங்களாம் அட்வான்ஸாக ஜாதகத்தை வந்து கவனமாக பார்த்துட்டு தொழில்துறையை வந்துட்டு நிதானமாக செலுத்தி நிதானமான பயணத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பது என்னுடைய அனுபவ கருத்து. எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் வந்து ஜனனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் 100% பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பக்தி இருந்தால் பயப்பட வேண்டாம், தர்மம் செய்தால் பயப்பட வேண்டாம், குலதெய்வத்துடைய ஆசியை பெற்றால் நிச்சயமாக பயப்பட வேண்டாம். அப்போ நம்முடைய முன் ஜென்ம கர்மாவின் பயனையும் இப்பிறவியில் நாம் விவரம் தெரிந்த காலத்திலிருந்து 60 வயது வரை நாம் செய்த நன்மை தீமைகளை ஒத்து தான் 100% சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையும் தீமையும் செய்வார். தவறு செய்திருந்தோமானால் தண்டனை என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்று. தவறில்லாமல் தர்ம சிந்தனையோடும் பக்தியோடும் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக அவரால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அதை நீங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு. 7.5 சனி நடக்கும்போது எல்லாருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆழ்ந்த ஆர்வமும் ஆழ்ந்த ஈடுபாடும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் நான் அறிந்த ஒரு அனுபவ கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி பகவான் நடக்கும்போது சனி திசை என்று ஒன்று நடந்தால், அடுத்து சந்திர திசை என்று ஒன்று நடந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். இது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்கள் என்னை பார்க்க வந்துடுங்க. ஃபோன் மூலமாகவும் பேசிக்கலாம்,
நேராக வரக்கூடியவங்களும் நேராக வந்துடுங்க. ஏன்னா சந்திர தசை மற்றும் சனி தசை நடக்கும்போது 7 சனி நடந்தால் கொஞ்சம் ஆபத்துகள் வந்து அதிகமாக இருக்கும் என்பதை சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் 25 வருஷமாக அதை நான் வந்து அனுபவித்து வச்சுருக்கேன். ஆகவே 100% பக்தி உள்ளவர்கள் தப்பிச்சுக்கலாம், தர்மம் செய்யக்கூடியவர்கள் தப்பிச்சுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சனீஸ்வர பகவான் அருளால் மேசராசி நேயர்கள் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவன்ட்டை வேண்டிக்கிறேன். நான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. மேசராசியில் பிறந்தாலே முருகனுடைய ஆசையை பெற்றவர்கள் என்று பொருள். அதிகமாக முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். முருகன் கோயிலுக்கு போங்க. 6 படை வீட்டுக்கும் முடிந்தவர்கள் போகலாம். பக்கத்தில் இருக்க முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். முருகனுடைய சிந்தனையாகவே இருங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சனீஸ்வரனால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். ஆகவே குலதெய்வ வழிபாடும் முருகனுடைய வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. மேலும் நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை வர முடியாதவர்களுக்கு ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதன் மூலம் நம்ம பலனை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பக்தி தர்மம் இரண்டையும் சேர்த்துங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்தடுத்து ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.